திருமாவளவன் அவர்கள் பார்ப்பனியர்கள் தான் எல்லா குற்றங்களுக்கும் தவறு, சனாதன தர்மம் தான் எல்லாத்துக்குமே தவறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ தமிழர்களாகிய நமக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கைப்படி சமத்துவம், ஜனநாயகம், சகோதரத்துவம் எது வேணா வச்சுக்கலாம். இதை தாண்டி நாட்டின் வளர்ச்சிக்காக இந்த விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய கொள்கை ஏதாவது இருக்குங்களா? இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் இவருடைய நெருங்கிய நட்பு நமக்கு தெரியும். இங்கே இவர் திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்காரு, அவங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காங்க. அப்போ இதுல இருந்து நம்ம எதை புரிஞ்சிக்க முடியுது? இது எப்படி நம்ம பார்க்குறோம்? இது இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியில் பயணிக்கக்கூடிய மக்கள், பெருவாரியான மக்கள் தலித்துகளாக தான் இருக்கார்கள். இவங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாத, இந்தியாவில் மட்டும் இல்லாத, உலகம் ஃபுல்லாக தலித்துகள் தான் இருக்காங்க. இந்த விடுதலை சிறுத்தை நாளைக்கு உலக அரசியல் போகும் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கா இப்போ? திருமாவளவன் அவர்கள் பார்ப்பனியர்கள் தான் எல்லா குற்றங்களுக்கும் தவறு, சனாதன தர்மம் தான் எல்லாத்துக்குமே தவறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ தமிழர்களாகிய நமக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு இந்த சாதிய பாகுபாடுகள், எதுக்கு இந்த பிரிவினை? ஒரு மனித மலத்தை போயிட்டு ஒரு நீரற்ற தொட்டியில் கலக்கிறாங்க. அப்படி என்ன வன்மை இருக்கும் அவங்களுக்கு? இதெல்லாமா ஒரு பார்ப்பனியர்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இப்போ இருக்க காலகட்டத்தில்? இதை யாரும் அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி எடுத்து அவங்க சொல்லி கொடுக்கறது இல்லைங்களா? இதை இல்லை முதல்ல கேட்குற கேள்வியை குதர்க்கமான கேள்வி என்று தான் கருதுகிறேன். நீர்த்தேக்க தொட்டியில் மலத்தை கலந்தது பார்ப்பனர்கள் கலக்க சொல்லலை, ஆனால் அவனுடைய தத்துவங்கள் கலக்க வைத்திருக்கிறது. அதைத்தான் நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ அவன் வர்ணாசிரம கோட்பாடுகளை உருவாக்கியதே பார்ப்பனர்கள் தான். இந்த வர்ணாசிரம கோட்பாடு தான் இன்றைக்கு வரை மூலை முடுக்கெல்லாம் போய் ஊடுருவி கிடக்கிறது. ஆக இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வேங்கை வயலுக்கும் பேச வேண்டும், பேசுகிறார். அதற்கான தீர்வுகளை காண்பதற்கு முதலமைச்சரிடத்திலே போய் கலந்து பேசுகிறார். சட்டமன்றத்திலே விடுதலை சிறுத்தையினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் போர்க்குடி தூக்கினார்கள். சபையையே கதிகலங்க வைத்த பெருமை சிந்தனை செல்வனுக்கு உண்டு. ஆக இதற்கான வேலை திட்டங்களை அவர்கள் செய்கிறார்கள் என்றால், இந்த இயக்கம் அனைத்து மக்களுக்குமான இயக்கமாக கருத வேண்டிய சூழல் இருக்கிற காரணத்தால் ஒரு சேரியில் நடைபெற்றதையே தூக்கி கொண்டு தெரிய முடியாது. கனியாமூர் பள்ளியில் ஸ்ரீமதியினுடைய மரண வழக்கு என்பது சாதாரணமானதல்ல. அது ஒரு கொலை என்பதை முதலில் கள்ளக்குறிச்சியிலேயே 10,000 சிறுத்தைகளை திரட்டி போராடினார். ஸ்ரீமதி ஒன்றும் சேரியில் பிறந்த பொண்ணல்ல, அது ஒரு உயர் சாதி வகுப்பிலே பிறந்த பெண். ஏன் திருமாவளவன் அதற்காக போராட வேண்டும்? அவர் தெளிவாக சொன்னார், எங்கெல்லாம் பாதிப்பு நிகழ்கிறதோ அங்கெல்லாம் திருமாவளவன் நிற்பான் என்று சொன்னார். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக வேங்க வயலில் போராடினார், அதை கடந்து போகவில்லை. அடுத்த சம்பவங்கள் இது போன்று நடைபெற்றுவிடக்கூடாது என்பதிலே அவர் கவனம் செலுத்துகிறார். அதேபோல் கனியாமூர் பள்ளியில் ஸ்ரீமதியினுடைய மரணம் கொலைதான் என்பதை பறைசாற்றினாலும் கூட இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் இன்னொரு பள்ளிகளில் நடந்து விடக்கூடாது என்பதிலும் கவனம் செலுத்துகிறார். ஆக அனைத்து தரப்பு மக்களுக்கான ஒரு தலைமை பண்பை அவர் கொண்டுள்ள காரணத்தால் தான் இன்றைக்கு பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற அந்த மதவாத அல்லது ஜாதியவாத கும்பலுக்கு மிகப்பெரிய சவுக்குடியாக இருக்கிறது. ஏனென்றால் ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்டு ஆண்டாண்டு காலமாக கிடந்த மக்கள் அரசியல் தன்மையை உள்வாங்கி கொண்டு இன்றைக்கு அத்துணை இடங்களிலும் கிளம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பெரிய அரசியல் புரிதலோடு களத்திற்கு வருகிறார்கள் என்றால், ஒரு நாட்டை தீர்மானிப்பது ஓட்டுதான். அந்த ஓட்டை வாக்களிக்க வேண்டிய இடத்தில் அடித்தட்டு மக்களும் இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தில் அந்த மக்களை பக்குவப்படுத்துகிறார், அந்த மக்களை சரி செய்கிறார். அதோடு மட்டுமல்ல, இதர ஜாதிய வகுப்பினர் நான் எதிரி அல்ல, நீங்களும் என் பிள்ளைகளே, நீங்களும் என் குழந்தைகளே, நீங்களும் என் பெற்றோர்களே என்று அவர் பறைசாற்றித்தான் களத்திலே நின்று களமாடுகிறார். அதற்கு எடுத்துக்காட்டு தான் எஸ் பாலாஜி போன்ற பொது தொகுதியில் நின்று தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெற வைக்கிறார். அடுத்து பொது தொகுதியை நாடாளுமன்றத்திலே கேட்கிறார் என்றால், அந்த இயக்கம் சேரிகளுக்கான கட்சி அல்ல, சேர்ந்து வாழுகிற மக்களுக்கான கட்சி என்பதை தொடர்ந்து நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கைப்படி சமத்துவம், ஜனநாயகம், சகோதரத்துவம் எது வேணா வச்சுக்கலாம். இதை தாண்டி நாட்டின் வளர்ச்சிக்காக இந்த விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய கொள்கை ஏதாவது இருக்குங்களா? இல்லை, அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. முதல்ல
இந்த தேசத்தை ஆளப்போவது மனுதர்மமாக இருக்கப் போகிறது, கவனம் செலுத்தப்பட வேண்டும்னு சொன்னார். வாரணாசியை தலைமையிடமாக கொண்டு இந்தியா செயலாற்ற வேண்டும் என்று பார்ப்பனர்கள் சூழ்ச்சியை உடைக்க வேண்டும் என்று சொன்னார். இப்ப வெல்லும் ஜனநாயக மாநாடு என்றால் என்ன? இந்தியாவை பாதுகாக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தை நாம் பாதுகாக்க தவறினால் இந்தியா மனுநூல் என்கிற கேடுகட்ட நூலின் மூலமாக பார்ப்பனிய தத்துவம் ஆட்சியாலும் அடித்தட்டு மக்கள் அன்றாடங்காட்சிகள் கூட தன் நிலையை சரிவரை யாரிடமும் கூற முடியாத ஒரு சூழல் ஏற்படும். மீண்டும் இந்த மக்கள் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டிய சூழல் உருவாகும். ஆகையால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்து தந்த சட்ட விதிகள், சட்டம்தான், கான்ஸ்டியூஷன் தான் இந்த தேசத்தை ஆள வேண்டும் என்பதிலே தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இதுவே மிகப்பெரிய ஒரு போராட்டம். ஏனென்றால் இந்த நாட்டை சட்டம்தான் ஆள வேண்டுமே ஒழிய மனுதர்மம் என்கிற கேடுகட்டவர்களுடைய ஒரு நூல் ஆண்டுவிடக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்தி போராடி கொண்டிருப்பது மிகப்பெரிய போராட்ட தளம். இப்போ இலங்கையில இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும், அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் இவருடைய நெருங்கிய நட்பு நமக்கு தெரியும். அவங்களோட கொள்கை ஒத்து போற அளவுக்கு இவங்களுடைய கட்சிகள்லயும் இருக்குதுன்றது நமக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இங்க இவர் திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்காரு. அவங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காங்க. அப்ப இதுல இருந்து நம்ம எத புரிஞ்சுக்க முடியுது? இது எப்படி நம்ம பார்க்குறோம் இத? நல்ல கேள்வி. என்னன்னா, ஈழத்தில் 2009 இறுதி யுத்தத்தை நடத்தியது இந்தியாவோடு சேர்ந்து 22 வல்லாதிக்க நாடுகள். இங்கே இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தவில்லை. கருணாநிதி மீது நம்மளுக்கு மிகப்பெரிய வெறுப்பு உண்டு. கருணாநிதி மீது கசப்பு உண்டு, மாற்று கருத்தில் ஈழ விடயத்தில். ஆனால் தமிழ்நாட்டின் ஒரு முதலமைச்சர் தமிழீழத்தை அங்கீகரிக்க முடியாது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அங்கே நடந்த மிகப்பெரிய யுத்தத்தை தடுத்து நிறுத்திவிட முடியாது. அதுக்கு இந்திய பிரதமர் தலை சாய்த்து கொடுக்க வேண்டும். இந்திய பிரதமர் மற்ற நாடுகளுக்கு பேச வேண்டும். இது உலகளாவிய பிரச்சனை மட்டுமல்ல, தெற்காசிய பிரச்சனையும் கூட இதில் அடங்கியிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோமேயானால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், மரியாதைக்குரிய இந்தியாவை ஆண்ட இந்திரா காந்தி அம்மையார் ஈழப் பிரச்சனையில் ஒரு தெளிவான முடிவெடுத்து விடுதலை புலிகளுக்கு இந்தியாவில் ஆயுத பயிற்சி கொடுக்கப்படும் என்று அறிவித்தார்கள். இந்திரா காந்தி அம்மையார் புலிகளுக்காக ஆயுத பயிற்சி கொடுத்து தேசிய தலைவர் பிரபாகரனை உருவாக்கிய பெருமை காங்கிரசிற்கு தான் உண்டு. ஆனால் அவருடைய புதல்வன் ராஜீவ் காந்தி தன்னிச்சையாக முடிவெடுத்திருந்தால் தன் தாயினுடைய நிலைமையைத்தான் முடிவெடுத்திருப்பார். ஆனால் அந்த ராஜீவ் காந்தி என்கிற மிகப்பெரிய ஆளுமைக்கு பின்னால் ஒளிந்திருந்தவர்கள் யார் என்றால் கேரள பார்ப்பனர்கள். குறிப்பாக MK நாராயணன், சிவசங்கர மேனன் போன்ற ஆரிய பார்ப்பனர்கள் தான் அவரை சுற்றி வைத்து கொண்டு இவர்கள் கொடுக்கிற ஆலோசனையின் பேர் தான் IFK என்கிற அந்த இந்திய இராணுவ அமைப்பு ஈழத்தில் போய் சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்தது. இந்திய அந்த ரா அமைப்பும் இந்திய இராணுவமும் ஈழத்திலே தோற்று வந்தது தான் வரலாறு. அதற்கு பிறகு அங்கே சிங்களவன் ஒருவன் துப்பாக்கியால் ராஜீவ்காந்தியை திருப்பி அடித்தபோது ராஜீவ்காந்திக்கு சிங்களத்தின் மீது தான் வெறுப்பேற்றி இருக்க வேண்டும். ஆனால் அவர் தமிழர்கள் மீது வெறுப்பேற்றினார் என்றால் அதற்கு பின்னணியில் ஒளிந்திருந்தவர்கள் இந்த கேரள ஆரிய பார்ப்பனர்கள் ஒளிந்திருந்தார்கள். அவர்களுடைய மூளைதான் ராஜீவ்காந்தியை செயல்பட வைத்தது. ஆனால் அதற்கு பரிகாரம் என்ன? நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், ராஜீவ்காந்தி மகத்தான மாமனிதர், மகத்தான பிரதமர், மாற்று கருத்தில்லை, மரியாதைக்குரியவர். எம் தலைவர் சொன்னார், அது ஒரு துன்பியல் நிகழ்வு, கடந்து செல்கிறோம் என்று சொன்னார். ஆனால் சுப்பிரமணிய சுவாமி என்கிற ஒரு ஆரிய பார்ப்பான் மீது இன்றளவும் நான் உள்ளிட்ட பல ஆளுமைகள் ராஜீவ்காந்தி மரணத்தில் சுப்பிரமணிய சுவாமியை விசாரிக்க வேண்டும், சுப்பிரமணிய சுவாமியை கைது செய்ய வேண்டும் என்று குரல் எழுப்புகிறார்கள். ஏன் இதுவரை இந்த அதிகார வர்க்கம் அவரை கைது செய்ய மறுக்கிறது? ஏனென்றால் அவர் ஒரு பார்ப்பனிய தலைமையின் கீழ் இயங்கக்கூடியவர். அதனால் கை வைக்க மறுக்கிறார்கள். இந்த வகையில் பார்த்தோமேயானால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு தெளிவான அரசியலை நீரோட்ட பாதையில் எடுத்துச் செல்கிறார். ஒரு ஈழ அரசியலில் நம்மால் முடிந்த பங்களிப்பை செலுத்த வேண்டுமே ஒழிய நாம் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் ஈழத்தை அங்கீகரிக்கும் என்கிற நிலைப்பாட்டில் அல்ல. முதல்ல காங்கிரஸுக்குள்ள ஒரு தமிழ் தேசியவாதி ஊடுருவி ஆலோசனை சொல்லுகிற இடத்தில் இருந்திருந்தால் இது போன்ற நாம் ஈழத்தை இழந்திருக்க வாய்ப்பில்லை, ஆயிரக்கணக்கான போர் மறவர்களை நாம் இழந்திருக்க வாய்ப்பில்லை. அங்கே தமிழ் தேசியவாதிகள் ஊடுருவிக்க வேண்டும். திருச்சி வேலுச்சாமியை போன்றவர்கள். இன்றைக்கு மீண்டும் அதே தவறைத்தான் தமிழர்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதாவிற்குள்ளும் தமிழ் தேசியவாதிகள் இருந்தார்களே ஆனால் தமிழீழத்தை அங்கீகரிப்பதற்கான ஒரு தேவை ஏற்படும். அதை இன்றளவும் நாம் செய்ய மறுத்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் கட்சி என்பது வேறு, கொள்கைகள் என்பது வேறு. நாம் கொள்கைகளையும் கட்சிகளையும் ஒன்றாக பிணைத்து பார்க்க முடியாது. அந்த வகையில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள்
இப்பொழுது அண்மையிலே அறிவித்தார், ஈழ பிரச்சனை என்றால் பாரதிய ஜனதா தான் தமிழீழத்தை அங்கீகரிக்குமே, ஆனால் பாரதிய ஜனதா வாழ்க என்று சொல்வதற்கும் நான் தயங்க மாட்டேன் என்று அறிவித்தார்கள். ஆக கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் ஈழத்தை அங்கீகரிப்பதில் யார் முந்தியவர்கள் என்பதிலே இன்றைக்கு போட்டி இருக்கிறது. பார்க்கலாம், வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை ராகுல் காந்தி பிரதமராக அமர்வாரேயானால் அந்த இடத்தில் ஆலோசனை சொல்வதற்கான ஒரு மிக பெரும் சக்தி வாய்ந்த தலைவராக அண்ணன் திருமாவளவன் இருப்பார். ராகுல் காந்தினுடைய பாட்டி இந்திரா காந்தி அம்மையார் எந்த நிலையை எடுத்தார்களோ அதே நிலையை இவர் எடுப்பார். தமிழீழத்தை அங்கீகரிப்பார் என்கிற பெருத்த கனவுகளோடு தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்கிற அந்த கூட்டணியில் காங்கிரஸையும் ஆதரிக்க வேண்டிய தேவை, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ஊடுருவல் என்பது மிக முக்கியமானது. பாரதிய ஜனதாவுக்குள்ளும் காங்கிரஸுக்குள்ளும் குறிப்பாக அகில இந்திய கட்சிகளுக்குள்ளும் தமிழ் தேசியவாதிகள் இடம்பெற வேண்டும். தமிழ் தேசியவாதிகள் இடம்பெற்றால் மட்டுமே தமிழீழத்தை அங்கீகரிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க முடியும். 2 பார்ப்பனர்கள் இருந்து தமிழீழ தேசியத்தை கலைத்து விட்டார்கள். 2 பார்ப்பனர்கள் இருந்து ராஜீவ்காந்தி என்கிற மகத்தான தலைவரை இழந்து தவிக்கிறோம். ஆகையால் அவருடைய புத்தி அது. தமிழர்கள் ஊடுருவ வேண்டும். அது அறிவார்ந்த தமிழர்கள் அந்த மாபெரும் அந்த இந்திய கட்சிகளுக்குள் இணைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கான நோக்கமும் நமக்கான கொள்கையும் வென்றெடுக்க முடியும். அந்த வகையில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறார். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியில் பயணிக்கக்கூடிய மக்கள், பெருவாரியான மக்கள் வந்து தலித்துகளாக தான் இருக்கிறார்கள். இவங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாத, இந்தியாவில் மட்டும் இல்லாத, உலகம் ஃபுல்லாக தலித்துகள் தான் இருக்காங்க. இந்த விடுதலை சிறுத்தை நாளைக்கு உலக அரசியலுக்கும் போகும் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கா இல்ல, இப்போ? உலகம் முழுவதும் அடக்கப்படுகிறவர்கள், ஒடுக்கப்படுபவர்கள் அனைவருமே பறையர்கள் தான். முதலில் அதுக்கு ஒரு வரைவு திட்டம் வேண்டும். எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அதெல்லாம் என்னுடைய தேசம் என்று உலகத்திற்கு பறைசாற்றிய சேவை நாம் நினைவில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வகையில் பார்த்தோமேனால் முதலில் இவர் தமிழ்நாடை வெல்லுகிற வகையில் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறார்கள். அடுத்து இந்தியாவை வெல்லுகிற வகையில் வளர வேண்டும். அந்த இடத்தை அடைந்ததற்கு பிறகுதான் உலகளாவிய அரசியல் என்பது நாம் காணுகிற கனவுகள். ஏனென்றால் ஒவ்வொரு நாட்டின் நிலத்தன்மையும் பூர்வீக சூழலும் அல்லது பூலோக சூழலும் வெவ்வேறானவை. தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் இன்றைக்கு சேரி மக்களையே ஒருங்கிணைக்க முடியாமல் தான் விடுதலை சிறுத்தைகள் மற்ற இடங்களில் வளர்ந்து வருகிற சூழலை நாம் பார்க்கிறோம். இந்தியா முழுவதும் இருக்கிற அடிமைப்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களை ஒருங்கிணைக்கிற வேலைகளில் தான் இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் முனைப்பு காட்டியிருக்கிறது. முதலில் இந்தியாவில் அவர்கள் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வர வேண்டும். அதற்கு பிறகுதான் உலகமெல்லாம் பரவியிருக்கிற தமிழர்கள் எங்கெல்லாம் ஒடுக்குமுறை உள்ளாக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உற்ற துணைவனாக விடுதலை சிறுத்தைகள் களமாட வேண்டும். அதுதான் எங்களுடைய ஆசை. இவ்வளவு நேரம் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். மேலும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து மேலும் வளரணும்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நன்றி.